தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் திரு ஜோசப் விஜய் அவர்கள் மக்களின் விவசாய கடன் தள்ளுபடியை குறித்து முதல் 3 கோப்புகளில் கையெழுத்திட்டிருக்காரு. என்ன அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ அந்த கையெழுத்து யாருக்கெல்லாம் நன்மை பயக்கும்? மக்கள் நலன் பணிகளை சார்ந்த தீவிரமாக தொடங்கியுள்ள இந்த தகவல் தெரிவிக்கிறது. அவர் பதவியேற்றவுடன் 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திடுவதோடு விவசாயிகளின் கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்புகளையும் ஏற்படுத்தியுள்ளார். குறிப்பாக 5 ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கூட்டுறவு வங்கி கடன்கள் ரத்து செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் அவர் மேற்கொண்டுள்ள இந்த அதிரடி நடவடிக்கைகள் விவசாயிகள் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஸோ விவசாயிகள் மற்றும் இளைஞர்களிடையே விஜய் அவர்கள் பெரும் வரவேற்பை பெற்றிருக்காரு. விவசாயிகள் மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுடைய வரவேற்பையும் இவர் பெற்றிருக்கிறார். ஆட்சி பெறுப்பேற்றவுடன் முதல் நாளிலே இத்தகைய முடிவெடுப்பதன் மூலம் பொதுமக்களின் முன்னேற்றத்தில் அவர் அக்கறையுடன் திகழ்கிறார். இந்த செய்தி விவரிக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இவ்வாறு தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை விதைத்துள்ளதாக இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முதல்வர் விஜயுடைய அதிரடி நோக்கம் அப்படின்னு பார்க்குறப்ப கோட்டையில் அதிரடி தொடக்கம். ஸோ முதல் நாளிலேயே 3 கோப்புகளில் கையெழுத்து போட்டார் தமிழக முதலமைச்சராகிய விஜய். தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக விஜய் தனது பணிகளை அதிரடியாக தொடங்கியுள்ளார். பதவியேற்ற கையோடு மக்கள் நலன் சார்ந்த 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை செயல்படுத்தும் நிர்வாக திறமைக்கும் மக்கள் மீதான அக்கறைக்கும் இது ஒரு சான்று. பயிர்க்கடன் தள்ளுபடி யாருக்கெல்லாம் இந்த சலுகை பொருந்தும்? பயனாளிகள் சிறு மற்றும் குறு விவசாயிகள். நில வரம்பு 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்க வேண்டும். கடன் வகை கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும். தவேகாவுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த முக்கிய வாக்குறுதிகள் அனைத்துமே நிறைவேற்றும். ஒரு கையெழுத்து பன்முக தாக்கம் தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. விவசாயிகள் நிம்மதியில் இருக்காங்க. கடன் சுமையில் தவித்த லட்சக்கணக்கான விவசாய குடும்பங்களுக்கு இந்த அறிவிப்பு மிகப்பெரிய விடுதலையும் நிம்மதியும் தந்திருக்கிறது. இளைஞர்களின் எதிர்பார்ப்பு சொன்னதை செய்வார், சொன்னாததையும் செய்வார் என்ற பிம்பம் உருவாகியுள்ளது. இது தமிழக அரசியலில் ஒரு புதிய சகாப்தத்தின் தொடக்கம். இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது வெறும் தொடக்கம் மட்டும்தான். சமூக நலன் தொடரும். விவசாய கடன் தள்ளுபடி மட்டுமின்றி பிற நல சமூக திட்டங்களிலும் அரசின் அதிரடி கவனம் தொடர்கிறது. விரைவில் அடுத்தடுத்த அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த விவசாய கடன்களுடைய தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. 5 ஏக்கருக்கு குறைவாக வைத்திருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே 100% விவசாய கடன் தள்ளுபடி, பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும். 5 ஏக்கருக்கு மேலே வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 50% தள்ளுபடி. கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான். விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்யப்படுவதாக தகவல்கள் வந்திருக்கு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் விரைவில் வெளியாகும். ஸோ தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டபடி விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடியை குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு. லட்சக்கணக்கான குடும்பங்கள் இதனால் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ தமிழக முதல்வர் விஜய் அவர்களுடைய சில முக்கியமான எதிர்பார்ப்பில் இந்த விவசாய கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடி, கல்வி கடன் தள்ளுபடி எல்லாமே அடங்கியிருக்கு. ஸோ இதற்கான ஒரு அரசாணை இன்னும் ஒரு சில தினங்களில் ரெடியாகும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. இந்த மாதிரியான தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் பெற நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.